நேர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரோதி வருடம்ல 14ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாருமே நம்பர் 14 அப்படின்னு டைப் பண்ணுங்க. 14ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கடவுளும் ஏஞ்சல்ஸும் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவாய்ட் ஃபைனான்சியல் எம்பசிமா. when you do not have money you must give more. உங்களுக்கு பணத்துல பிரச்சனை வருது, பண கஷ்டம், கடன் பிரச்சனை, கடன் தொல்லை, இத மாதிரி 14ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, when you do not have money, உங்களுக்கே பணம் இல்லை அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண உதவி மற்றவங்களுக்கு செய்யுங்க. அதன் மூலமா உங்களுக்கு பணம் பல மடங்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாங்க. பணம் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 ரூபாய், 100 ரூபாய், ஒரு 200 ரூபாய் கூட மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க, தானமா கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது திரும்ப உங்களுக்கு பல மடங்கா வரும். ஸோ அவாய்ட் ஃபைனான்சியல் எம்பசிமா. யூ மஸ்ட் கிவ் மோர். நீங்க பணம் நிறைய அதிகமாக கொடுக்கணும். என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. மேலும் நீங்க யாராவது உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கியிருந்தாங்க, திரும்ப கொடுக்கல அப்படின்னா பணம் வாங்கினவங்க எப்படி ஆயிருப்பாங்க? காணாமலே போயிருப்பாங்க. அப்போ பணம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மேஜிக்கான விஷயம். அப்ப நீங்க பணம் மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு பணம் திரும்ப உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கிடைக்கும். அப்ப நம்பர் 14, 14ஆம் தேதி பிறந்தவங்க 14 டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. குரோதி வருடம்ல 15ஆம் தேதி பிறந்த நேயர்களுக்கு கடவுளும் ஏஞ்சல்ஸும் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 15 அப்படின்னு டைப் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க? வாட்ச் அவுட் ஃபார் பீப்புள் ஹூ கிரிட்டிசைஸ். தோஸ் ஹூ கிரிட்டிசைஸ் த மோஸ்ட் டூ த லீஸ்ட். இப்போ உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க உங்களை என்ன சொல்றாங்க, பீப்புள் என்ன சொல்றாங்க, எப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. யாரு உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க நல்லா முன்னேறி இருக்காங்களா, இல்ல அவங்க இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்களா, இல்ல அவங்களால எதுவுமே ஜெயிக்க முடியலையா, இது எல்லாமே பாருங்க. அதை பார்க்கும்போது அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா அப்போ யாரெல்லாம் அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றாங்க, த மோஸ்ட் டூ த லீஸ்ட், அவங்க எதுவுமே வெற்றியின் பாதைக்கே வரல அப்படின்னா உங்களை சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதியே இல்லை. நீங்க அதை ஒரே பண்ணணும்னு அவசியம் இல்லை. சோ 16ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாருமே 15 அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரோதி வருடம் 16ஆம் தேதி பிறந்த அனைவருக்கும் என்ன செய்தி சொல்றாங்க, கடவுளும் ஏஞ்சல்ஸும் என்ன செய்தி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். 16 அப்படின்னு டைப் பண்ணுங்க. In group work, criticism affects the ability of person to do his task or successfully. His task or her task successfully. Group work நம்ம பண்றோம், டீம் ஒர்க் பண்றோம், டீமா சேர்ந்து பிசினஸ் பண்றோம். அப்போ ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை பத்தி ஏதாவது காயம் ஏற்படுற மாதிரி பேசுனீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கும். A person to do her task successfully, it affects, அது பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம டீம் ஒர்க்கா இருக்கும்போது நம்ம என்ன வச்சுக்கிடணும் அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வச்சுக்கிடணும். எல்லாருக்குமே பாசிட்டிவா பிஹேவ் பண்றதுக்கு உங்க கூட இருக்கவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணணும். நீங்க ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டிலா பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வெற்றியை அது பாதிக்கும். ரொம்ப எப்பவுமே அனுசரணையா போகிறது, பிளெக்சிபிளா போறது, இது மட்டும்தான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொடுக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி 16th பிறந்திருக்கீங்களோ 16 டைப் பண்ணுங்க. எல்லாருமே பாசிட்டிவா இருங்க. ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே டியூன்ட் வித் மீ. யாராவது ஹீலிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.